அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்திலிருந்து 9 பேரிடர் மீட்புக் குழுவினர் கேரளா விரைகின்றனர். அங்கு நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்காக கேரள மாநிலம் வயநாட்டிற்கு தமிழகத்திலிருந்து தற்போது 9 குழுக்கள் செல்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். முழு விவரம். வணக்கம். தமிழகத்தைச் சேர்ந்த தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 9 குழுவினர் தென்மேற்கு பருவமழை மீட்புப் பணிக்காக அண்மையில் கேரள மாநிலத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தார். இந்நிலையில் கொல்லம் பகுதியில் மழை வெள்ள மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்த தமிழக பேரிடர் மீட்புக் குழுவினர் தற்போது வயநாடு விரைகின்றார்கள். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக இதுவரை 41 பேர் மரணமடைந்திருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக அந்த பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு பல பொதுமக்கள் மீட்க வேண்டிய தேவையில் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கேரள சேர்ந்த காவல்துறையினரும் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் தற்போது பேரிடர் மீட்பும் கூடுதலாக தமிழகத்திலிருந்து அனுபவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கேரளா மழை வெள்ளத்தில் மீட்பு பணிக்காக தமிழகத்தைச் சேர்ந்த தலா 33 வீரர்களுடன் 9 பேரிடர் மீட்புக் குழுவினர் அனுப்பப்பட்டிருந்தார்கள். ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா பல்வேறு இடங்களில் இந்த மழைநீர் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் அவர்கள் ஏற்கனவே கொல்லத்துக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அவர்கள் தற்போது வயநாட்டுக்கு அனுப்பப்பட இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். கேரளா மழை வெள்ள மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த தமிழக பேரிடர் மீட்புக் குழு தற்போது நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதற்காக தற்போது விரைந்திருக்கிறார்கள். அரக்கோணத்திலிருந்து பேரிடர் மீட்பு படையினை 2 குழுவினராக ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாடு பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் தற்போது கூடுதலாக தமிழகத்திலிருந்து கொல்லத்தில் இருந்த அந்த மீட்பு படை வீரர்கள் நேரடியாக தற்போது வயநாட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது இன்னும் 1 அல்லது 2 மணி நேரத்தில் தன் பணியை துவங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி-கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.